சார் என்ன சார் பிளேயிங் 11 இந்தியாவுக்கு? சுப்மன் கில் வேற உள்ள வந்துட்டாரு ஸ்குவாடுக்குள்ள. இப்ப யார எங்க எடுப்பாங்க? யார வைப்பாங்க? ஒண்ணும் புரியலையே சார் அப்படின்னு அவன் தலைய போட்டு கொட்டஞ்சு அப்படியே உள்ள புகுந்து தன்னுடைய கிரிக்கெட் மூளைய வெளிய எடுத்து பல ஸ்குவாடுகள எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம, என்ன உட்பட. பட் அந்த அடிப்படையில பார்க்கும்போது பிசிசிஐ உடைய கோச்சாக இப்போது நம்ம இந்திய கிரிக்கெட் அணியுடைய கோச்சாக இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு? சூரியகுமார் யாதவ் என்ன சொல்ல போறாரு? அவங்களுடைய பிளேயிங் 11 நாளைக்கு என்னவா இருக்க போகுதுங்கிறது தான் மேட்டரே தவிர, நம்ம இங்க பேசுறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ ஏசியா கப் 2025 கிக் ஆஃப் ஆகி முதல் மேட்ச் ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் ஹாங்காங் முடிஞ்சு இப்போ இந்தியா வெர்சஸ் யுஏஇ மேட்ச் நடக்கிற இந்த நேரத்துல முதல்ல பிட்ச் எப்படி இருக்க போகுதுன்றத பார்க்க போறோம். அடுத்து பிளேயிங் பார்க்க போறோம். நிறைய விஷயங்களை பேச போறோம். வாய்ஸ் கேர்ள்ஸ் மேட்ச் ஹாய் ஃப்ரம் பாலா. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் யுஏஇ கூட விளையாடுறதுக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு T20 இன்டர்நேஷனல் ஆடிருக்காங்க. அதுல 9 விக்கெட் வித்தியாசத்துல அந்த மேட்சை தோத்து விட்டாங்க யுஏஇ அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். ஓடிஐ பொறுத்த வரைக்கும் ஆடி இருக்காங்க. பட் அதுல இது வரைக்கும் கூட ஜெயிச்சது இல்லைங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமா அந்த டீமை நம்ம இட போட்டுறவும் கூடாது. ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்களுடைய ஃபார்ம் நல்லா தான் இருந்திருக்குது. கடந்த ஒரு 7-8 சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 5 சீரீஸ் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அது டோர்னமெண்ட்ஸாக இந்த ஏசியா பசிபிக் அது இதுன்னு இந்த கல்ஃப் டோர்னமெண்ட் விளையாடி எல்லாத்தையும் அவங்க வெற்றியை பார்த்த ஒரு அணிதான். பட் ஆனா இந்தியா அகெயின்ஸ்டா விளையாடும் போது அவங்க எப்படி விளையாட போறாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் எங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும், எங்கெல்லாம் வெளியே வரும்ன்றது எல்லாமே வந்துட்டு அடுத்த ஒரு விஷயம். ஸோ யுஏஇ அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க மோதக்கூடிய இந்தியா அகேன்ஸ்டான இந்த முதல் மேட்ச் அவங்களுக்கு இந்த சீரீஸ் ஓப்பனரை பொறுத்த வரைக்கும் எங்க விளையாட போறாங்க? துபாய் மைதானத்துல. துபாயில நம்ம இந்திய அணி 4 ஸ்பின்னர்களை கூட வச்சு விளையாடி இருக்காங்க. அதனால வெற்றியும் பார்த்திருக்காங்க. பட் ஆனா இது வந்து ஒரு யூஸ்டு பிட்ச் கிடையாது. ஃப்ரெஷ்ஷா உள்ள வருது இந்த பிட்ச். இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி என்னங்க நேத்து முந்தா நேரத்துல இங்க மேட்ச் நடக்கலையா, அப்படி இருந்தா நாங்க ஸ்பின்னை கொண்டு வந்து போடும்போது சுருக்கு சுருக்குன்னு அங்கிட்டு இங்கிட்டு திருப்புவோம்ல அப்படின்னு கேட்டா, இல்லைங்க நாங்க கொஞ்ச நாளா இங்க மேட்ச் எல்லாம் விளையாடலைங்க, நீங்க ஃப்ரெஷ் பிட்ச் தான் வந்து விளையாடுங்க அப்படின்றாங்க. ஸோ யூஸ்டு பிட்ச் கிடையாது அப்படிங்கும்போது இந்தியா வந்து எத்தனை ஸ்பின்னர்ஸை விளையாட போகுது இங்கிறதுலதான் இந்த பிளேயிங் லெவனுடைய மொத்த முடிவும் இருக்க போகுது. ஏன்னா சஞ்சு சாம்சனா ஜித்தேஷ் சர்மாவானா கண்டிப்பா ஜித்தேஷ் சர்மா தான் உள்ள இருந்தாலும், ஏன்னா சஞ்சு சாம்சன் தூக்கிடுவாங்கன்றது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். இதுல நடுவில் வந்த செய்திகள் என்னன்னா சஞ்சு சாம்சனை மிடில் ஆர்டர்ல விளையாட வைக்க பாக்குறாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போது பிசிசிஐ தரப்புல இருந்து இங்க ஒரு சஞ்சு சாம்சன் எல்லாம் தூக்கக்கூடாதியா, என்ன வேணா பண்ணு, சஞ்சு சாம்சன்னா பிளேயிங் லெவல்ல இருந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் என்ன உன்னைய பார்த்து நான் இப்ப கேட்கிறேன், இந்த அறிவு உனக்கு அவ்வளவு இருக்குதுன்னா சுப்மன் கில்ல எதுக்கே ஸ்குவாட் எடுக்க விட்டீங்க? அப்பயே இந்த பேச்செல்லாம் பேசியிருக்க வேணாமா அப்படின்னு நான் கேட்கிறேன். இவங்க சுப்மன் கில்ல ஸ்குவாடில் எடுப்பாங்களாம். அவருக்கு வந்துட்டு ஏங்க நான் வந்து ஓப்பனர் எல்லாம் ஒன் டவுன் தான் விளையாடுவேன், அதுக்கு கீழே நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு பாறான். அப்ப அவருடைய ஓப்பனர் ஸ்லாட் ஒண்ணு கொடுக்கணும்னா நீங்க சஞ்சு சாம்சன் மேல கையை வைக்கணும், இல்ல ஒன் டவுனை கொடுக்கணும்னா திலக் வர்மா மேல கையை வச்சாகணும். இது ரெண்டுல ஒண்ணு நடக்க போகுதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதுல என்ன பெரிய இது அப்படின்றதுதான். சோ சஞ்சு சாம்சன் வெளியே உட்கார வைக்க போறாங்களா, இல்ல திலக் வர்மா வெளியே வைக்க போறாங்களாங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நம்மளுடைய ஸ்பின்னர்ஸ் எத்தனை பேர்? எனக்கு அக்சரும் வேணும், குல்தீப்பும் வேணும், வருண் சக்கரவர்த்தியும் வேணும் அப்படின்னு 3 ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க டெய்ல் ரொம்ப லாங்கா இருக்கும். அதாவது உங்களுடைய வால் நீளமாக இருக்கும் என்று சொல்லலாம். இந்த லாங்கர் டெய்ல்னா என்ன, நமக்கு நம்பர் 8லயே வந்து எக்ஸ்போஸ் ஆரம்பிச்சிடும். 8, 9, 10ல வந்துட்டு இவங்க 3 பேர் ஆடிட்டு இருப்பாங்க இந்த பவுலர்ஸ். அப்புறம் இது பத்தாவதுக்கு நீங்க வந்துட்டு ஹர்ஷ்தீப் ஆர் ஹர்ஷித் ராணா 2 பேர் ஒருத்தவங்க ஆடுவீங்க 11, ஜஸ்பிரிட் பும்ரா. அப்ப 7ல இருந்தே உங்களுடைய டெய்ல் எக்ஸ்போஸ் ஆயிரும். 7, 8, 9, 10, 11 அப்படின்னு சொல்லி 7, 8, 9, 10, 11 5 பேர் நீங்க விளாட போறீங்களா? 3 ஸ்பின்னர் 2 ஃபாஸ்ட் பவுலர், இது இல்லாம ஹார்திக் பாண்டியான்ற ஒரு ஆல்ரவுண்டர். இப்படி போனா இந்த 5 பவுலர்ஸினால் உங்களுடைய பேட்டிங் 6லயே முடிஞ்சிடும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 3 ஸ்பின்னர்ஸை விளையாட மாட்டாங்க. என்னுடைய பதில் இதுதான். இதுல இவங்க திலக்க தூக்குவாங்களா சாம்சங்க தூக்குவாங்களான்றதுக்கு பதில் என்கிட்ட இல்லை. பட் இந்த 2வது கேள்விக்கு பதில் இருக்குது. 3 ஸ்பின்னர் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க குல்தீப் யாதவ் வெளியே உட்கார வச்சிருவாங்கன்றதான் என்னுடைய கருத்து. அடுத்து பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல இவங்க யாரை விளையாட வைப்பாங்க, விளையாட வைக்க மாட்டாங்கன்றதுனால நம்பர்ஸ் குறைய போதில்லை. என்ன ஆனாலும் இந்த 3 பேர்ல 2 பேரும் ஆட போறாங்க. ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா 3 பேர்ல 2 பேரும் ஆட போறாங்க. இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் விஷயம், இந்த சாம்சனா ஜித்தேஷாங்கிறது ஒரு பக்கம் வச்சுட்டு 3 ஸ்பின்னரா 2 ஸ்பின்னராங்கிறது ஒரு பக்கம் வச்சுட்டு 3வது கேள்விக்குள்ள நம்ம நுழைவோம். அதாவது நீங்க சிவம் தூபே விளையாட போறீங்களா, இல்ல வந்துட்டு நம்ம ரிங்கு சிங்கை விளையாட போறீங்களா? 2 பேர்ல யார் உள்ள இருக்க போறா? பிகாஸ் நீங்க 2 பேரையும் விளையாட வைக்க முடியாது. 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ், 2 பேரும் மிடில் ஆர்டர்ல ஒரு எக்ஸ்போசிவா விளையாடக்கூடியவங்க. ஆனா இதுல ரிங்கு வந்து நீங்க நம்பர் 7ல விளையாட விட்டா கூட கடைசி 5 பால் இறக்கி விட்டா கூட அடிப்பாரு. ஆனா சிவம் தூபேக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸ்பின்னர் போடணும், மிடில் ஓவர்ஸ்ல மட்டும்தான் விளையாடணும்ன்ற ஒரு வீக்னஸ் இருக்கு. அதனால அவரை எடுக்கிறதுக்கான யோசனையே வைப்பாங்களா இவங்க அப்படின்றது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எண்டில் ஆடுறது உங்களுக்கு ஹார்திக் பாண்டியா இருக்கிறாரு, அக்சர் பட்டேல் இருக்கிறாரு, ஜித்தேஷ் சர்மா இருக்கிறாருன்றனால
மிடில் ஆர்டர்ல ப்ராப்பரா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபார்ம்ல அந்த அளவுக்கு தி பெஸ்ட் கிடையாது. கொஞ்சம் ஐபிஎல் இந்த வருஷம் நல்ல செம்ம சொதப்பி இருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி T20 இன்டர்நேஷனல் சீரிஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு மேட்ச் 2 மேட்ச் நல்லா விளையாடின காரணம் மேபி தூபேவை எடுத்தா நம்பர் 4ல நம்ம சூரியகுமார் யாதவும் நம்பர் 5ல தூபே விளையாடலான்றது என்னுடைய கருத்தாக இருக்கும். ஸோ இதுதான் கேள்விகளா இருக்கும். ஹூ இஸ் யுவர் ஸ்பின்னர், ஹவு மெனி ஸ்பின்னர்ஸ், ஹூ இஸ் யுவர் ஓப்பனர், ஹூ இஸ் யுவர் மிடில் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டர், இந்த 3 கேள்விகளுக்கு என்ன பதிலுங்கிறது தான். இப்ப இந்த 15 மெம்பர்ஸ்ல 4 பேரை வெளியே உட்கார வைக்கணும். அதுதான் நம்முடைய மிச்சக்கூடிய பிளேயிங் 11. அந்த 4 பேரை யாரை உட்கார வைப்பாங்க அப்படிங்கிறது 2 கேள்வியா நம்ம பார்க்கலாம். யாரை உட்கார வச்சா கரெக்ட், எது நியாயம் அப்படின்னு என்னுடைய பிளேயிங் 11 கேட்டீங்கன்னா அது வேற. ஆனா எதை இவங்க பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அது வேற. நான் நம்ம கருத்தை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்றதை மட்டும் பேசிடுவோம். என்ன பொறுத்தவரைக்கும் சஞ்சு சாம்சன் வெளியே உட்கார வச்சிருவாங்க. ஹர்ஷித் ராணாவை உட்கார வச்சே ஆவணும்னா காண்டாயிருவேன். ஒரே ஒரு T20 இன்டர்நேஷனல் மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங்கும் பும்ராவும் பெஸ்ட் ஆப்ஷன். அவங்க 2 பேரும் வச்சுட்டு ஹர்ஷித் ராணா ஒழுங்கா வெளியே உட்கார வச்சிருங்க, உள்ள கொண்டு வந்தா காண்டாயிருவேன். இது 2வது அவுட். 3வது அவுட் நம்மளுடைய ரிங்கு சிங். 4வது அவுட் நம்மளுடைய குல்தீப் யாதவ். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி ஒரு ரைட் ஆர்ம் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இருக்கிறாரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போறது அக்சர் பட்டேல் இருக்காரு. 2 பேரும் போதும். 3வது ஸ்பின்னர் இந்த பிச்சில தேவைப்படாதுங்கிறனால அவரை வெளியே உட்கார வச்சலாம். தேவைப்பட்டாலுமே இங்க 3 ஸ்பின்னர் ஆட முடியாதுங்க. 3 ஸ்பின்னர் விளையாடி ஹர்ஷித் ராணாவை பும்ராவை விளையாடினீங்களோ இல்ல ஹர்ஷ்தீப் சிங் பும்ரா விளையாடினீங்கன்னா இவங்க 5 பேர் டாப்ல 6 பேட்ச் வச்சு என்னத்த பண்றது? அக்சர் பட்டேல் நம்பர் 7ல விளையாடுவார். அதோட முடிஞ்சு போயிடும். 8ல இருந்து டெய்லி எக்ஸ்போஸ் ஆயிரும். 8, 9, 10, 11 சொல்லி. அதனால அந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டாங்க. நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் கொண்டு போங்க நான் நினைக்கிறேன். இல்ல எனக்கு T20 ஃபார்மேட்லாம் 7 பேட்ஸ்மேன் போதுங்க, அதை வச்சு நாங்க முடிச்சிருவோம், 8லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா தெரியல. ஏன்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இந்த இம்பாக்ட் பிளேயர்ன்ற ஒரு கான்செப்ட்ல விளையாடி பழகிய டீம் தான் இந்த வீரர்கள் எல்லாருமே இருக்கிற டீம்ஸுங்க. அதனால அப்படிப்பட்ட இவங்கெல்லாம் பேட்டிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்திலேயே இந்த ஐபிஎல்லாம் விளையாடியதுனால இவங்க நம்பர் 7 வரைக்கும் மட்டும் பேட்டர் போதும்னு எதிர்பார்ப்பாங்களான்றது எனக்கு தெரியல. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 8 வரைக்கும் போகும் அது அக்சர் பட்டேலாக அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னுடைய பிளேயிங் 11 நம்பர் ஓப்பனிங்ல நம்மளுடைய சுப்மன் கில்லு, அப்புறம் நம்ம அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே, ஹார்திக் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா at 7, அக்சர் பட்டேல் at 8, வருண் சக்கரவர்த்தி at 9, பும்ரா at 10, ஹர்ஷ்தீப் சிங் at 11. இதுதான் என்னுடைய பிளேயிங் 11. ஸோ இந்த பிளேயிங் 11 பத்தி உங்களுடைய கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏங்க இந்த பிளேயிங் 11 சரி கிடையாதுங்க நான் சொல்றேங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய பிளேயிங் வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன்ல போட்டுடுங்க, அதையும் நான் பாக்குறேன். எந்த அளவுல நம்மளாம் ஒத்து போறோங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம சொன்னதுல யாரு சொன்னது கடைசியில நடக்குதுங்கிறதையும் பார்த்து கெக்க பக்கம் மூஞ்ச பார்த்து மாத்தி சிரிச்சுப்போம். நீ சொன்னது நடக்கலையே அப்படின்னு பார்த்து நீங்க சிரிங்க, இல்லைன்னா நான் உங்களை பார்த்து சிரிக்கிறேன். என்ன நடக்குதுங்கிறத வீட்டு பார்ப்போம். பட் எல்லாருடைய பொழப்பு சிரிப்பா சிரிக்காம நல்லபடியா அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு இந்தியா கப்பே அடிச்சுட்டு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த பிளேயிங் சேர்த்து இன்னொரு சூப்பரா நான் உங்களுக்கு பாக்குறேன். அது வரையுடைய உங்கள் பலா. ஓகே பாயிண்ட்.